ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என்னை காப்பாத்துங்க சாயப்பா, என் வாழ்க்கையில் சீக்கிரம் நல்லது நடத்தி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த நீ இப்போதெல்லாம் கேட்குறதையும் நிறுத்திட்ட, என்ன நினைக்கிறதையும் மறந்துட்டியா? என்னதான் ஆச்சு உன் வாழ்க்கைக்கு? எப்போ பார்த்தாலும் மனசில் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து யோசித்து உன்னை சுற்றி நீயே ஒரு வேலியை போட்டுக்கிட்டு அதில் கவலைகளை மட்டுமே அள்ளி அள்ளி நிறைய வச்சுக்கிட்டு அந்த மனபாரம் தாங்க முடியாமல் தவிப்பதும், உன்னுடைய ஆறுதலுக்காக தோல் சாய ஒருத்தரும் இல்லையே நினச்சி ஏங்கிறதும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் எங்கே இருந்தாலும் உடனே வா, நான் உன்னை காப்பாத்துறேன்னு உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே. கொஞ்ச காலம் உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் நீ தாங்கிக்கிட்டா போதும், எல்லாம் நிச்சயமாக மாறும். நீ இழந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அளவில்லாமல் பெறுவாய் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் என்கிட்ட சொல்லி சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தாய்தானே. இதோ உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை தரப்போகிறேன். இனிமேல் நீ இதை எப்படி சமாளித்து வெளிவரணுங்கிறதையும் நான் உனக்கு உணர்த்துவேன் என் செல்லமே. உன் மனதை புரிந்து கொள்ளாமல் நடப்பவர்கள் சீக்கிரமே உன்னை புரிந்து கொள்வார்கள். நீ தாங்கிக் கொண்ட துன்பங்கள் அனைத்தும் உன் கர்மவினையை கரைத்து கொண்டு போக போகுது. நீ என்னையே நம்பி இருக்கும்போது விதி விட்ட வழியில் உன்னை கஷ்டப்பட விட்டுடுவேனா? எல்லாவற்றிற்கும் என்கிட்ட விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குது. உன் விதியிலிருந்தும் நான் உன்னை விலக்கி வச்சு உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையை நீ வாழும்படி செய்ய போகிறேன். விதி உன்னை வீழ்த்த நினச்சாலும் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் செல்லமே. நீ ஜெயிக்கும் வரைக்கும் நானும் உன் கூடவே இருந்து பல நல்ல அற்புத மாற்றங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் உன் வாழ்வில் நடத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். உன்னுடைய குறிக்கோளிலும் லட்சியத்திலும் மட்டும் நீ உறுதியாக இருந்தால் போதுமேன் செல்லமே. உன்னை சுற்றி நடக்கிற எந்த விஷயங்களையும் நீ பெரிதாக எடுத்துக்கிறதோ, யாருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனம் வேதனைப்படுவதோ வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை என்பது உன்னுடைய எண்ணமும் செயலும் உறுதியானதாக மட்டும் இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. தன்னம்பிக்கையோடு எந்த செயலை நீ செய்ய துவங்கினாலும் உனக்கு உற்ற துணையாக நான் இருப்பேன். ஆனந்தமாய் உன் வாழ்க்கையை நீ அனுபவித்து வாழும் காலம் இப்போது வரப்போகுது என் செல்லமே. நீயும் உன்னுடைய குடும்பமும், ஏன் உன்னுடைய தலைமுறையவே கூட இதுக்கு மேலே நான் கலங்க விட மாட்டேன். எந்த கஷ்டத்தையும் பிரச்சனையும் உன்னை நெருங்க விடாத அளவுக்கு உன் வாழ்வில் எல்லாவற்றையும் நான் நடத்தி முடிக்கிறேன். மங்களகரமான பல நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். இதுவரைக்கும் நடக்குமான்னு நினச்சதையெல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன். மங்களகரமான பல நல்ல நிகழ்வுகள் என் அருளோடும் ஆசியோடும் உன் மனசாட்சியில், உன் மனசில் நீ எதிர்பார்த்தது போலவே நடந்து முடியும். நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அல்லது இதுக்கு முன்னால் நீ செஞ்ச செயல்களை பொறுத்து தானே இனி வரும் காலத்தில் உன் எதிர்கால வாழ்க்கை அமையப்போகுது. இப்போது நீ செய்யும் செயல்களை மட்டும் நல்லதாகவும் சிறப்பாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் செய்யும்படி உன் வாழ்க்கையில் நீ கவனமாக இருந்துக்கோ. நீ எதை தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கியோ அதை நிச்சயமாக நான் உனக்கு தர்றேன். நீ எதற்காகவும் மனம் தளர வேண்டாம் என் செல்லமே. உன் பின்னால் எப்போவுமே நான் இருக்கேன். நீ இடைவிடாது என்னை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தீனா யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை உட்கார வைப்பேன். என் அருளும் ஆசியும் உனக்கு இருக்கும்போது உனக்காக இங்கு யாரும் இல்லைன்னு எப்படி நீ நினைப்பா? எல்லாருக்குமே உனக்கு எதிராக இருப்பது போல் நீ நினைத்தாலும், உனக்கும் உன் வார்த்தைகளுக்கும் யாரும் மதிப்பு தர்றதில்ல, மரியாதை கொடுக்கறதில்ல நீ நினச்சாலும், இது எல்லாவற்றையும் சரி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கேங்கிறத மறந்துட வேணாம். நல்ல மனசு உள்ளவங்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் வரத்தான் செய்யும். இதுதான் நடக்கும். நீ நல்ல பிள்ளையா இருக்க, அதனால தானே நானும் உனக்கு துணையாக இருக்கேன். நிச்சயமாக நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிரித்து நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற சூழல்களை நான் உருவாக்குகிறேன். உன் பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும். உன் வாழ்க்கை பொருளாதாரத்தில் நீ நல்ல முன்னேற்றத்தை காண்பாய். நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் தவிர்க்காமல் செய்தால் போதும். உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செய்யும்போது அதற்குரிய பலனையும் பரிசையும் நிச்சயமாக நான் கொடுத்தே தீருவேன். உன் கர்ம வினைகளெல்லாம் காணாமல் போக போகுது. நீ எவ்வளவு கேட்டாலும் மறுக்காமல் தருபவன் உன் சாயப்பா நான் அல்லவா? கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா நீ கேட்டதெல்லாம் உன்னை வந்தடையும். யாருமே இல்லாமல் தனியாக நிற்கதியாக நிற்கிறனே நினச்சி நீ கலங்க வேண்டாம். நீ தனியாய் நிற்பதால் தானோ என்னவோ உனக்கு துணையாக உன் சாயப்பா நானே வந்து நிற்க வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேனேன் செல்லமே.
உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கான தீர்வையும் விரைவில் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதுவும் கடந்து போகும்னு கஷ்டமோ சங்கடமோ வரும்போது அடுத்தவங்களுக்கு ஆறுதலை சுலபமாக சொல்லிடலாம். ஆனால் அவங்கவங்க வாழ்க்கையில் பிரச்சனையும் வலியும் வேதனையும் வரும்போது இதுவும் கடந்து போகும் மனசில் தைரியத்தை வரவழைச்சிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது என்பதை நான் அறிவேன். வலிகளையும் வேதனைகளையும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் மட்டுமே நீ நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா மன இறுக்கமும் மன பாரமும் மன வருத்தமும் தானே உனக்குள்ள அதிகமாகும். அதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை அல்லவா? மனுஷன்னா வலியும் வேதனையும் கலந்த வாழ்க்கை இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் மாறி நீ சிறப்பான வாழ்க்கையை வாழணும்னா இந்த சாயப்பா என்னை நம்பு. ஓம் சாய்ராம்.